Hi guys, ஸோ நம்ம கிளாஸ் 2ல் என்ன பார்க்க போகிறோன்னா எக்ஸ்ப்ரெஸிங் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த சொல்யூஷன். ஸோ நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் என்ன பார்த்தோன்னா எப்படி வாட் இஸ் த இன்ட்ரோடக்ஷன் அபவுட் த சொல்யூஷன்ஸ் லைக் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன். ஆல்சோ நம்ம என்ன பார்த்தோன்னா ஒரு மிக்சருக்கும் பியூர் சப்ஸ்டன்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, அலாய்னா என்ன, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு கிளாஸில் பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா expressing concentration of the solution. ஸோ ஒரு கான்சன்ட்ரேஷன் நம்ம எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம்? வாட் இஸ் கான்சன்ட்ரேஷன்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன கான்சன்ட்ரேஷன்னா நத்திங் பட் இப்போ நம்மக்கிட்ட வந்து ஒரு கண்டெய்னர் இருக்குது. அந்த கண்டெய்னரில் வந்து நம்ம வந்து வாட்டர் வந்து ஃபில் பண்ணியிருக்கோம். ஸோ சால்வெண்ட்டை வந்து நம்ம வந்து வாட்டர்னு சொல்லலாம். ஸோ நம்ம வந்து வாட்டர் வந்து ஃபில் பண்ணியிருக்கோம். அது கூட வந்து நம்ம வந்து சொல்யூட் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். சொல்யூட் வந்து என்ன வேணா இருக்கலாம், லிக்விடாக இருக்கலாம், கேஸாக இருக்கலாம், சாலிடாக இருக்கலாம். லிக்விட்னா ஆல்கஹாலாக இருக்கலாம், கேஸ்னால் CO2வாக இருக்கலாம், சாலிட்னா சுகராக இருக்கலாம், இல்லைன்னா சால்ட்டாக இருக்கலாம். ஸோ நம்ம வந்து இதில் ஆட் பண்ணுறோம். ஸோ எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சால்வெண்ட் நம்ம ஆட் பண்ணுறோன்னா தட் இஸ் நாட் அ மேட்டர். எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் நம்ம ஆட் பண்ணுறோம், சொல்யூட் நம்ம வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆட் பண்ணுறோமோ அதை தான் வந்து கான்சன்ட்ரேஷன் சொல்லுவாங்க. நம்ம வந்து கொஞ்சம் ஆட் பண்ணுறோம், சொல்யூட் வந்து நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து லோ கான்சன்ட்ரேஷன் சொல்லுவாங்க. நிறைய சொல்யூட் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ஹை கான்சன்ட்ரேஷன் சொல்லுவாங்க. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் காஃபியில் நம்ம நிறைய சுகர் போட்டோன்னா சுகர் நிறைய ஆகிடும். ஸோ அப்போ வந்து சுகர் வந்து ஹை கான்சன்ட்ரேட்டடாக இருக்குது. வேறஸ் நம்ம சாப்பாடில் உப்பு கம்மியாக போட்டுட்டோம் அப்படின்னா, சரி குழம்புல உப்பு கம்மியாக போட்டுட்டோம்னா அது வந்து நம்ம வந்து லோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சால்ட்னு சொல்லுவோம். ஸோ 2 டைப் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் இருக்குது. இதை வந்து நம்ம பார்த்து மீன்ஸ் நம்ம வந்து எக்ஸாக்டாக சொல்லணும் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சால்ட் வந்து ஆட் ஆகிருக்கு ஆர் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சுகர் ஆட் ஆகிருக்குன்னு எக்ஸாக்டாக சொல்லணும்னா அதை பற்றி நம்ம படிக்கிறது தான் வந்து எக்ஸ்ப்ரெஸிங் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த சொல்யூஷன். நத்திங் பட் ஒரு சொல்யூட் ஒரு சால்வெண்ட் இந்த ரெண்டுமே சேர்ந்தா சொல்யூஷன். ஓகேவா? சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு சொல்யூட் வந்து லோ கான்சன்ட்ரேஷனில் ஆட் பண்ணியிருக்கோம். அப்போ நம்மளுக்கு வந்து ஒரு லோ கான்சன்ட்ரேஷன் சொல்யூஷன் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ அதில் இந்த சொல்யூட் எவ்வளோ சொல்யூட் எக்ஸாக்டாக ஆட் ஆகிருக்குன்றத ஸ்டடி பண்ணுறது தான் வந்து எக்ஸ்ப்ரெஸிங் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூஷன். ஸோ how much solute got dissolved in the solution can be obtained by mass by mass percentage. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மாஸ் பை மாஸ் பர்சன்டேஜ் தான். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா அதோட டெஃபினிஷனாக டு கால்குலேட் த மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் த சொல்யூட் இன் த சொல்யூஷன். ஸோ எவ்வளோ சொல்யூட் வந்து இந்த சொல்யூஷனில் இருக்குன்றத கண்டுபிடிக்கிறது தான் வந்து மாஸ் பர்சன்டேஜ், எஸ்பெஷலி வென் இட் இஸ் ரெப்ரசன்டட் இன் த கிராம்ஸ். ஸோ மாஸ் எப்போ இன்வால்வ் ஆகும்னா எப்போ வெயிட் இன்வால்வ் ஆகுதோ. ஸோ வெயிட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ். கரெக்டாக? ஸோ அதனால தான் இது மாஸ் பை மாஸ். என்னன்னு நம்ம பார்ப்போம், எப்படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். பேசிக்காக என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் இந்த கிளாஸ்லேருந்து நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம்னா எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் வந்து சால்வெண்ட்டில் வந்து ஆட் ஆகிருக்கு, கம்மியான அமௌண்ட் ஆட் ஆகிருக்கா, மீன்ஸ் லோ கான்சன்ட்ரேஷனா இல்லை ஹை கான்சன்ட்ரேஷனா. லோ கான்சன்ட்ரேஷன் ஹை கான்சன்ட்ரேஷன் சொல்லாமல் எக்ஸாக்ட் அமௌண்ட் அப்படி எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். அதை பற்றி ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறது தான் வந்து மாஸ் பர்சன்டேஜ். மாஸ் பர்சன்டேஜோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தோன்னா மாஸ் ஆஃப் த சொல்யூட் டிவைடட் பை மாஸ் ஆஃப் த சொல்யூஷன் இன்டூ 100. அதை பர்சன்டேஜில் கன்வெர்ட் பண்ணுறதுக்காக நம்ம இன்க்ளூட் பண்ணது தான் இன்டூ 100. ஸோ மாஸ் ஆஃப் அ சொல்யூட்னா என்னன்னா த அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் தட் ஹாஸ் பீன் டிசால்வ்ட் இன் த சொல்யூஷன். இந்த சொல்யூஷனில் எவ்வளோ சொல்யூட் வந்து ஆட் ஆகிருக்கோ அதுதான் மாஸ் ஆஃப் த சொல்யூட். ஓகே, எவ்வளோ சால்வெண்ட் இருக்கோ அதுதான் வந்து மாஸ் ஆஃப் த சால்வெண்ட். கரெக்டா? ஸோ மாஸ் ஆஃப் த solvent. So determine the mass of the solution. Solution என்ன? A solute mass plus the mass of the solvent. இது ரெண்டுமே சேர்ந்தது தான் mass of the solution. கரெக்டா? ஸோ அதோட எப்படி ஒரு எக்ஸாம்பிளில் பார்ப்போம். ஸோ ஃபார்முலா நம்மளுக்கு புரிஞ்சிடுச்சு. ஃபஸ்ட்டு மாஸ் ஆஃப் த சொல்யூட் டிவைடட் பை மாஸ் ஆஃப் த சொல்யூஷன். ஸோ வாட் இஸ் மாஸ் ஆஃப் அ சொல்யூட்? ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். சப்போஸ் நம்மக்கிட்ட வந்து 10 grams ஆஃப் சால்ட் வந்து இருக்குது. அதை வந்து என்ன பண்ணுறாங்க 90 grams ஆஃப் வாட்டரில் டிசால்வ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே வாட்டரை வந்து 90 mlன்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் அவங்க வந்து 90 grams ரெப்ரசன்ட் பண்ணுறதுனால நம்ம வந்து
வெயிட் பை வெயிட், மாஸ் பை மாஸ் பர்சன்டேஜ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். ஓகே, ஸோ வாட் இஸ் த மாஸ் ஆஃப் அ சொல்யூஷன்? மாஸ் ஆஃப் அ சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு வந்து மாஸ் பர்சன்டேஜ் என்ன? தட் மீன்ஸ் W by W equal to mass of a solute divided by mass of a solution. இதுதான் வந்து நம்மளோட மாஸ் பர்சன்டேஜோட ஃபார்முலா இன்டூ 100. அதை வந்து நம்ம வந்து பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக இன்டூ 100 போடுறோம். இப்போ என்னன்னு பார்த்தோம்னா நம்மளோட மாஸ் ஆஃப் அ சொல்யூட் நம்ம வந்து 10 கிராம் ஆஃப் சால்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அப்போ மாஸ் ஆஃப் அ சொல்யூட் வந்து நம்மளுக்கு என்ன? 10 கிராம்ஸ். கரெக்டா? இப்போ வந்து மாஸ் ஆஃப் த சொல்யூட் வந்து 10 கிராம்ஸ். நெக்ஸ்ட் மாஸ் ஆஃப் த சால்வெண்ட். மாஸ் ஆஃப் த சால்வெண்ட் என்ன? நம்மளுக்கு வந்து 90 கிராம்ஸ் ஆஃப் வாட்டர் கிடச்சிருக்கு. மாஸ் ஆஃப் த சால்வெண்ட் வந்து 90 கிராம்ஸ். ஓகே, ஸோ வாட் இஸ் சொல்யூஷன்? சொல்யூஷன் இஸ் அ solute plus solvent. Solute plus solvent equal to solution. ஸோ அப்போ நம்மளோட மாஸ் ஆஃப் அ சொல்யூஷன் என்ன வரும்? மாஸ் ஆஃப் த சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாஸ் ஆஃப் த சொல்யூட் பிளஸ் மாஸ் ஆஃப் த சால்வெண்ட். மாஸ் ஆஃப் த சொல்யூட் பிளஸ் மாஸ் ஆஃப் த சால்வெண்ட் 1 and 2 இது ரெண்டுத்தையுமே நம்ம ப்ளஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது? மாஸ் ஆஃப் த சொல்யூஷன் கிடைக்குது. ஸோ அப்போ மாஸ் ஆஃப் த சொல்யூட் வந்து 10 கிராம், மாஸ் ஆஃப் த சால்வெண்ட் வந்து 90 கிராம். ஸோ நம்மளுக்கு கிடைக்கிற மாஸ் ஆஃப் த சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா 100 கிராம்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஃபார்முலாவில் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ நம்மளுக்கு கிடைச்சிருக்க மாஸ் ஆஃப் த சொல்யூட் என்னன்னு பார்த்தோம்னா 10 divided by mass of the solution 100 into 100%. கரெக்டா? ஸோ இந்த 100ம் கேன்சல் ஆச்சுன்னா நம்மளோட மாஸ் பர்சன்டேஜ் 10%. ஸோ 10% ஆஃப் இதில் என்ன சொல்கிறாங்க? 10% ஆஃப், ஸோ த மாஸ் பர்சன்ட் ஆஃப் த சொல்யூட் இன் த சொல்யூஷன் இஸ் 10%. 10% ஆஃப் சால்ட் வந்து 90 கிராம்ஸ் ஆஃப் வாட்டரில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் வந்து ஒரு சால்வெண்ட்டில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத கால்குலேட் பண்ணுறது தான் வந்து மாஸ் பை மாஸ் பர்சன்டேஜ். ஓகே, ஸோ அதை வந்து W by Wன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம இப்போ ரெண்டாவது எக்ஸாம்பிள் பார்க்கலாம். செகண்ட் எக்ஸாம்பிளில் நம்மக்கிட்ட வந்து 25 கிராம்ஸ் ஆஃப் சுகர் இருக்குது. நம்ம அதை என்ன பண்ணுறோம்னா 200 கிராம்ஸ் ஆஃப் வாட்டரில் வந்து டிசால்வ் பண்ணுறோம். ஸோ நம்மக்கிட்ட இருக்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? மாஸ் ஆஃப் த சொல்யூட். மாஸ் ஆஃப் த சொல்யூட் பார்த்தீங்கன்னா நம்மளோட சொல்யூட் வந்து சுகர். ஸோ 25 கிராம்ஸ் நம்ம எடுத்துட்டோம். ரெண்டாவது மாஸ் ஆஃப் த சொல்யூஷன். மாஸ் ஆஃப் த சொல்யூஷன் என்ன? மாஸ் ஆஃப் த சொல்யூட் பிளஸ் மாஸ் ஆஃப் த சால்வெண்ட். ஸோ 25 பிளஸ் 200 இதுதான் வந்து மாஸ் ஆஃப் த சொல்யூஷன் விச் இஸ் 225 கிராம்ஸ். நம்மளோட மாஸ் ஆஃப் த சொல்யூஷன் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ மாஸ் ஆஃப் த சொல்யூட் 25 கிராம்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? இதை வந்து நம்ம வந்து ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம். ஸோ அப்போது மாஸ் ஆஃப் த சொல்யூட் 25 கிராம், மாஸ் ஆஃப் த சொல்யூஷன் 225 into 100%. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 25 டிவைடட் பை 225 பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? கிராம். கரெக்டாக? கிராம் கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா 0.1111. இதை வந்து நம்ம 100%ல் இது பண்ணோன்னா நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து 11.11%. ஸோ என்ன சொல்கிறாங்க? 25 கிராம் ஆஃப் சுகர் டிசால்வ் இன் 200 கிராம்ஸில் எவ்வளோ சுகர் இருக்குதுன்னு பார்த்தோன்னா 11.11% ஆஃப் சுகர் வந்து அவ்வளோ 200 கிராம்ஸ் ஆஃப் வாட்டரில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து மாஸ் பை மாஸ் அதாவது மாஸ் பர்சன்டேஜ். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா வால்யூம் பர்சன்டேஜ் பார்க்க போகிறோம். வால்யூம் பர்சன்டேஜ் நம்ம இப்போ இந்த ஃபார்முலாக்கும் மேலே பார்த்த மாஸ் ஃபார்முலாக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. பட் எப்போ இந்த ரெண்டுத்துக்கும் நம்ம சேஞ்ச் கொண்டு வருவோம் அப்படின்னா மாஸ் சொல்யூட்டை வந்து அவங்க வந்து கிராமில் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் சால்வெண்ட்டை கிராமில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு அப்போ என்ன வரும்னா மாஸ் பர்சன்டேஜ் வரும். தட் இஸ் W by W வந்து வரும். வேறஸ் நம்மளுக்கு ரெண்டாவது கிடைக்கிறது என்னென்னா வால்யூம் பர்சன்டேஜ் விச் இஸ் வால்யூம் பை வால்யூம். அதில் வந்து நம்மளுக்கு சொல்யூட் வந்து பார்த்திங்கன்னா ml வரும், சால்வெண்ட்டும் நம்மளுக்கு ml வரும். ஸோ இது ரெண்டுமே ml வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? வால்யூம் பர்சன்டேஜ் யூஸ் பண்ணோம். ரிமைனிங் ஆல் ஆர் சேம். மற்றது எல்லாமே சேம் தான். ஸோ நம்ம ஒரு
ஃபார்முலா பார்த்து நம்ம என்ன பண்ணுறோம். ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க, வால்யூம் பர்சன்டேஜ்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வால்யூம் பர்சன்டேஜ் இஸ் அ வே ஆஃப் எக்ஸ்பிரஸிங் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அ சொல்யூட் இன் அ சொல்யூஷன். சிம்பிள். ஒரு சொல்யூஷனில் எவ்வளோ சொல்யூட் வந்து இருக்குன்ற அதோட கான்சன்ட்ரேஷனை கண்டுபிடிக்கிறது தான் வந்து வால்யூம் பர்சன்டேஜ். ஓகே, எஸ்பெஷலி அதோட யூனிட்ஸ் வந்து எம்எல்ல இருக்கும் போது, அதாவது மில்லி லிட்டர்ஸில் இருக்கும் போது ஆர் லிட்டர்ஸில் இருக்கும் போது வித் ரெஸ்பெக்ட் டு த லிக்விட் டைப். ஓகே, ஸோ நம்ம வந்து அதோட ஃபார்முலா பார்க்கலாம். ஃபார்முலா என்ன சொல்கிறாங்கன்னா, வால்யூம் பர்சன்டேஜை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறாங்க, V/V. வால்யூம் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் சொல்யூட், ஓகே, டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன். அதே தான் மாஸ் ஆஃப் சொல்யூட் பை மாஸ் ஆஃப் சொல்யூஷன் பதிலாக வால்யூம் ஆஃப் சொல்யூட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன்டூ 100% அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் நம்மளோட வால்யூம் பர்சன்டேஜோட ஃபார்முலா. ஸோ அதை நம்ம இங்கே பார்க்குறோம். இப்போ அதோட ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்தா நம்ம கிளியராக சொல்லலாம். ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க, ஆல்கஹால் இன் வாட்டர். ஸோ லிக்கர் இருக்குது, நமக்கு தெரியும், நம்ம ஆல்கஹால் இருக்குது. ஸோ எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஆல்கோஹால் அந்த கம்ப்ளீட் பாட்டிலில் இருக்குன்றத நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா, இந்த வால்யூம் பர்சன்டேஜை யூஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மக்கிட்ட வந்து 50 ml ஆஃப் எத்தனால் இருக்குது, ETOH எத்தனால் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது என்ன பண்ணுறாங்கன்னா 150 ml ஆஃப் வாட்டரில் வந்து டிசால்வ் பண்ணுறாங்க. ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் வால்யூம் பர்சன்டேஜ் என்னன்னு கேட்குறாங்க. வாட் இஸ் வால்யூம் பர்சன்டேஜ், எவ்வளோ வால்யூம் பர்சன்டேஜ்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்மளோட வால்யூம் ஆஃப் சொல்யூட் வந்து நம்மளுக்கு தெரியும். வால்யூம் ஆஃப் சொல்யூட் வந்து 50 ml, கரெக்டா? ஸோ வால்யூம் ஆஃப் சால்வெண்ட் பார்த்தோன்னா, வால்யூம் ஆஃப் சால்வெண்ட் தட் இஸ் வாட்டர், தட் இஸ் 150 ml. ஸோ இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணுறது தான் வால்யூம் ஆஃப் சொல்யூஷன். வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் பார்த்தோம் அப்படின்னா 200 ml, which is 50 ml plus 150 ml. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறாங்க. Now apply in the formula 50 ml divided by 200, which is a volume of solute divided by volume of solution, which is 200 ml into 100%. ஸோ இதை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா, 50 divided by 200 வந்து நம்மளுக்கு வந்து 0.25. அதை வந்து நம்ம வந்து 100%ல் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து 25%. ஸோ 25% ஆஃப் எத்தனால் வந்து 150 ml ஆஃப் வாட்டரில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கன்க்ளூட் பண்ணலாம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா, நம்ம வந்து ஒரு ஜூஸ் குடிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஆரஞ்சு ஜூஸ் குடிக்கிறோம். அதில் வந்து 30 ml ஆஃப் ஆரஞ்சு ஜூஸை வந்து நம்ம வந்து 270 ml ஆஃப் வாட்டரில் வந்து நம்ம வந்து டிசால்வ் பண்ணியிருக்கோம். அப்போது அதோட வால்யூம் பர்சன்டேஜ் என்ன, ஆரஞ்சு நம்ம யூஸ் பண்ண ஆரஞ்சு ஜூஸோட வால்யூம் பர்சன்டேஜ். இப்போ நம்மளுக்கு வந்து ஆரஞ்சு ஜூஸ் தான் வந்து என்ன, சொல்யூட். ஓகே, ஆரஞ்சு ஜூஸ் தான் நமக்கு வந்து இப்போது சொல்யூட். ஓகேவா? ஸோ நம்மளோட சால்வெண்ட் என்னன்னு பார்த்தோன்னா வாட்டர் தான் நம்மளோட சால்வெண்ட், கரெக்டா? ஸோ இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணும் போது நம்மளுக்கு வால்யூம் பை வால்யூம் பர்சன்டேஜ் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, வால்யூம் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் சொல்யூட் ஓவர் வால்யூம் ஆஃப் சொல்யூஷன். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் பார்க்கலாம். அது என்ன, வால்யூம் ஆஃப் சொல்யூட் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் சால்வெண்ட். இது ரெண்டுத்தையும் நம்ம ப்ளஸ் பண்ணோன்னா 30 divided by 270 வந்து 300 mlன்னு வருது, விச் இஸ் வால்யூம் ஆஃப் சொல்யூஷன். ஸோ அதை வந்து நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம். 30 ml which is a volume of solute over 300 ml. Okay, ml cancel ஆகிடும். ஸோ into 100%. ஸோ 30 divided by 300 என்ன வரும், நம்ம 300 என்ன வரும், 0.1, கரெக்டாக? 0.1 into 100% equal to 10%. ஸோ 10% ஆஃப் ஆரஞ்ச் ஜூஸ் வந்து 270 ml ஆஃப் வாட்டரில் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். ஸோ இதுதான் மாஸ் பர்சன்டேஜ் வெர்சஸ் வால்யூம் பர்சன்டேஜ். ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேம். எப்போ டிஃபர் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த சொல்யூட் அண்ட் சால்வெண்ட்டை அவங்க கிராம்னு ரெப்ரசன்ட் பண்ணாங்க அப்படின்னா மாஸ் பர்சன்டேஜ் வரும். எம்எல் ரெப்ரசன்ட் பண்ணாங்க அப்படின்னா வால்யூம் பர்சன்டேஜ் வரும். நாம் இப்போ வந்து காம்பினேஷன் ஆஃப் இது ரெண்டு, மாஸ் அஸ் வெல் அஸ் வால்யூம், இது ரெண்டுத்தையுமே வந்து கம்பைன் பண்ணி ஒரு கொஷின் கேட்குறாங்கன்னா அப்போ நம்ம யூஸ் பண்ணுறது தான் இந்த மாஸ் பை வால்யூம் பர்சன்டேஜ். அது என்னன்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ
மாஸ் பை வால்யூம் பர்சன்டேஜ். அதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா W by V. W ரெப்ரசன்ட் மாஸ், V ரெப்ரசன்ட் வால்யூம். கரெக்டா? W by V தான் வந்து மாஸ் பை வால்யூம் பர்சன்டேஜ்னு சொல்கிறாங்க. இதுதான் நம்ம தேர்டு கிளாஸ் நம்பர் 2 தேர்ட் டாப்பிக்காக பார்க்குறோம். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இதுவும் சேம், ஒரு சொல்யூட்டோட கான்சன்ட்ரேஷன் சொல்யூஷனில் எவ்வளோ இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான். சொல்யூட்டோட கான்சன்ட்ரேஷன் சொல்யூஷனில் எவ்வளோ இருக்குன்றத கண்டுபிடிக்கிறது தான். வென்எவர் சொல்யூட், அதை வந்து எப்போ இப்போ இந்த ஃபார்முலா இன்வால்வ் ஆகும்னா, சொல்யூட் வந்து கிராமில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க, சால்வெண்ட்டை வந்து எம்எல்ல ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னும் போது என்ன ஃபார்முலா வரும்? த மாஸ் பை வால்யூம் பர்சன்டேஜ்ன்ற ஃபார்முலா வரும். மற்றது எல்லாமே சேம், ஒரு ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அது என்னன்னு நம்ம ஃபார்முலா எழுதி நம்ம பார்ப்போம். ஸோ W by M which is a mass by volume percentage is mass of a solute. இது சேம் தான், mass of the solute same, divided by volume of a solution. So volume of a solution into 100%. ஸோ இது சொல்யூட்டை வந்து கிராமில் ரெப்ரசன்ட் பண்ணுறதுனால மாஸ் ஆஃப் த சொல்யூட்டுன்னு எடுத்துக்கிட்டோம். சால்வெண்ட்டை வந்து எம்எல்ல ரெப்ரசன்ட் பண்ணுறதுனால வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா சொல்யூஷன் இஸ் 100% பேஸ்ட் ஆன் த சால்வெண்ட். ஓகே, ஸோ அதனால் சொல்யூஷன்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக நம்ம வால்யூமில் எடுத்துக்கிட்டோம். இதுதான் ஃபார்முலா, ஒரே டிஃப்ரென்ஸ். மாஸ் பை சொல்யூட் பை மாஸ் பை சொல்யூஷன் வந்து மாஸ் பர்சன்டேஜில் வரும். மாஸ் பை வால்யூம் ஆஃப் அ சொல்யூட் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் அ சொல்யூஷன் வந்து வால்யூம் பர்சன்டேஜில் வரும். ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணது தான் வந்து மாஸ் பை வால்யூம். ஓகே, ஸோ இதோட ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா நம்மளுக்கு கிளியராக புரியும். இப்போ என்ன பண்ணுறாங்க, இதுதான் இந்த மாஸ் பை வால்யூம் தான் நம்ம மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணுறது. சே ஃபார் எக்ஸாம்பிள் 1ல் என்ன சொல்கிறாங்கன்னா, சுகர் இன் வாட்டர், அதாவது 5 grams ஆஃப் சுகரை வந்து 100 ml ஆஃப் வாட்டரில் வந்து டிசால்வ் பண்ணிக்கிறாங்க. அப்படி பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, மாஸ் ஆஃப் த சொல்யூட் நம்மளுக்கு என்ன 5 grams. ஓகே, நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு மாஸ் ஆஃப் த சொல்யூட் வந்து 5 grams. நம்ம இப்போ வந்து வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் என்னன்னு பார்த்தோம்னா 100 ml. ஸோ 100 ml 5 grams ஆஃப் சொல்யூட்டை வந்து ஆட் பண்ணுறாங்க, விச் இஸ் சுகர். ஸோ அதை வந்து நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுவோம். ஸோ 5 grams divided by 100 ml. ஓகே, இன்டூ 100%. ஸோ அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா 5 divided by 100 நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா 5%, 0.05 கிடைக்குது. இன்டூ 100% பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து 5%. ஸோ சிம்பிள், வெரி சிம்பிள். 5 grams divided 100 நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு வந்து 0.05 கிடைக்குது. அதை வந்து 100%ஆல் நம்ம இது பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து 5%. ஸோ 100 ml ஆஃப் வாட்டரில் 5 grams ஆஃப் சுகர் ஆட் பண்ணுறது வந்து, சுகர் எவ்வளோ இருக்குது, சொல்யூட் எவ்வளோ இருக்குது பார்த்தா 5% இருக்குது. 5% ஆஃப் சொல்யூட் இஸ் ஆடட் டு த 100 ml ஆஃப் சொல்யூஷன் விச் இஸ் த வாட்டர். ஓகே, ஸோ நம்ம இப்போ என்ன செகண்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். செகண்ட் எக்ஸாம்பிள் வந்து செலைன் சொல்யூஷன். அதாவது நம்மளுக்கு வந்து நம்மளோட வாட்டர் லெவல், நம்மளோட பாடியில் இருக்கிற அயானிக் லெவல் வந்து கம்மியாகிடுச்சுன்னா இந்த செலைன் வாட்டர் வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஓகே, அது என்னன்னு பார்ப்போம். ஸோ நம்ம என்ன பண்ணுறாங்க, இப்போ 9 grams ஆஃப் சோடியம் குளோரைடு விச் இஸ் NaCl. 9 grams ஆஃப் NaCl வந்து, அது ஆல்சோ இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா டேபிள் சால்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ 9 grams ஆஃப் சொல்யூட் NaCl எடுத்துறாங்க. இது வந்து நம்மளோட சொல்யூட். கரெக்டாக? இப்போ நம்ம என்ன பண்ணுறாங்க, அதை வந்து 1 liter ஆஃப் வாட்டரில் வந்து டிசால்வ் பண்ணுறாங்க. 1 liter ஆஃப் வாட்டரில் வந்து டிசால்வ் பண்ணுறாங்க. இது வந்து சால்வெண்ட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஃபார்முலாவில் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ 9 divided by 1000 which will be 0.009. இதை வந்து நம்ம 100ஆல் இன்டூ பண்ணோம் அப்படின்னா 100%. நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து என்ன, 0.9%. ஸோ 0.9% ஆஃப் NaCl dissolved in 1 liter ஆஃப் வாட்டர். ஸோ 0.9% ஆஃப் NaCl வந்து 1 liter ஆஃப் வாட்டரில் வந்து டிசால்வ் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து செலைன் சொல்யூஷன். இப்போ நம்ம என்ன பார்க்கலாம்னா தேர்ட் எக்ஸாம்பிளில் குளுக்கோஸ் இன் வாட்டர். குளுக்கோஸ் வந்து 20 grams ஆஃப் குளுக்கோஸை வந்து 200 ml ஆஃப் வாட்டரில் வந்து இது பண்ணிருக்காங்க. ஸோ 20 gramனு பண்ணியிருக்காங்க விச் இஸ் அ சொல்யூட் விச் ஆல்சோ டாக்ஸ் அபவுட் சொல்யூட்டை போய் பேசுகிறாங்க. ப்ளஸ் 200 ml வந்து சொல்யூஷனை பற்றி பேசுகிறாங்க. ஸோ இதை ரெண்டுத்தையும் இது பண்ணுறது தான்
மாஸ் பை வால்யூம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து நம்ம வந்து டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து 0.1 இன்டூ 100%. கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 10% வருது. ஸோ 20 grams ஆஃப் சுகர், 20 grams ஆஃப் குளுக்கோஸ் இன் 200 ml ஆஃப் வாட்டரில் வந்து 10% இருக்கும். ஓகே, இப்போ உங்ககிட்ட வந்து யாராச்சும் இப்போது ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணி எனக்கு வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் சொல்யூட் வந்து நீங்கள் அதில் ஆட் பண்ணீங்கன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களோட யூனிட்ஸ் எப்படி எடுக்கிறாங்கன்றத பார்க்கணும். கிராமில் எடுக்கிறாங்களா இல்லை எம்எல் எடுக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதை பார்த்துட்டு அதை யூஸ் பண்ணி ஃபர்தராக நீங்கள் வந்து எந்த ஃபார்முலாவில் கரெக்டாக நம்ம அப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு கிடைக்கும்ன்றத ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்ட் சொல்யூட் கான்சன்ட்ரேஷன் இன் சொல்யூஷன் வந்து உங்களுக்கு கிடச்சிடும். ஓகே, ஸோ நான் ஒன் டைம் சம்மரைஸ் பண்ணுறேன். என்னென்னா உங்களோட சொல்யூட் அண்ட் சால்வெண்ட் இது ரெண்டுமே வந்து கிராம்ஸில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா மாஸ் பை மாஸ் பர்சன்டேஜ் எடுக்கணும். இஃப் இன்கேஸ் அவங்க வந்து எம்எல்ல கொடுத்துருக்காங்க, மில்லி லிட்டர்ஸில் ஆர் லிட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து வால்யூம் பை வால்யூம் பர்சன்டேஜ் எடுக்கணும். ஆர் அதர்வைஸ் தேர்டாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உங்களோட சொல்யூட்டை வந்து அவங்க கிராமில் கொடுத்துருக்காங்க, மில்லிகிராம் ஆர் கிராம் ஆர் கிலோகிராம் இந்த மாதிரி கிராமில் கொடுத்துருக்காங்க. சொல்யூஷன் வந்து மில்லி லிட்டர் ஆர் லிட்டரில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா மாஸ் பை வால்யூம் பர்சன்டேஜ் யூஸ் பண்ணணும். இந்த ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூட் உங்களால் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்ட்ஸ் பர் மில்லியன், மொலாலிட்டி பற்றி நம்ம மோல் ஃப்ராக்ஷன் இந்த 4 கான்செப்டையும் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ.